வணக்கம் மேம். வணக்கம். திருப்பரங்குன்றம் வழக்கானது மேல்முறையீட்டுக்கு போய் மீண்டும் நீதிபதிகள் அந்த தீபத்தூண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனாலுமே இது தமிழக அரசு எதிர்க்க தான் செய்கிறாங்க. இன்னும் மேல்முறையீட்டுக்கு போவாங்க அப்படின்றதான், உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வழக்கை பற்றிய உங்களுடைய புரிதல் என்ன? நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பற்றி உங்கள் பார்வை என்ன? புத்தாண்டு 2026 நம்ம நேயர்களுக்கும் மீடியாக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தீர்ப்பு புத்தாண்டுக்கான ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். வரப்போகிற 2026 தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுதுன்றதுக்கு இந்த ஒரு தீர்ப்பே ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. ஏன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ 2 நாள் முன்னாடி மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, அன்பை புகட்ட வேண்டிய ஆன்மீகத்தை சில பேர் வன்முறைக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு, வம்புக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. நான் சொல்கிறேன், அவர் கண்ணாடியை பார்த்து தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரகுபதி அவர்கள் கூட ஒரு இதில் சொல்லியிருக்கார், ப்ரெஸ் மீட்டில். அங்கே இருக்கிற ஒரு மீடியாக்காரர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, அங்கே வழக்கேற்ற வேண்டிய வழக்கமே இல்லை அப்படின்றார். சரி, வழக்கம் இல்லைன்னு வச்சுப்போம். அங்கே ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் கேட்குறாரு, அது சர்வே கல்லுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, தெரியாது. அடுத்து இந்த மாதிரி பல கோவில்களில் மலை உச்சியில் வழக்கு ஏற்றுறதுன்றது நம்மளோட ஒரு பாரம்பரியம், தமிழரின் பாரம்பரியம், அது ஒரு வழக்கமும் கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எந்த கோவில்லையும் அப்படி இல்லையே. அப்போ அவங்க 2-3 கோவிலை காட்டி சொல்கிறாங்க, அங்கேயுமே தர்காக்கள் இருக்குது, மற்ற மத வழிபாடு தலங்கள் இருக்குது, இருந்தாலும் ஏற்றுறாங்க. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அது தெரியாது. அப்போது இதெல்லாம் தெரியாத ரகுபதி அவர்கள் ஒன்று மட்டும் அவருக்கு தெரியுது, என்னென்னா பிணத்தையும் தீபத்தையும் அவர் ஒன்றாக்கி பேசுறது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அதாவது எங்கே பிணத்தை நம்ம புதைக்கணுமோ அங்கே தானே புதைக்கணும், அதுதானே ஒரு முறை. அது மாதிரி எங்கே தீபம் ஏற்றணுமோ அங்கே தானே ஏற்றணும் அப்படின்றத சவத்தையும் சிவத்தையும் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு இன்னைக்கு, அதாவது இந்துக்களை ஒரு மத சார்பின்மைன்னு நீங்கள் சொல்லிட்டு உங்களோட கட்சியோட கொள்கை, உங்கள் கூட்டணியோட கொள்கை மத சார்பின்மைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தரப்பு மக்களை புண்படுத்தும்படி, இழிவுபடுத்தும்படி பேசுறதுக்கு உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட நோக்கோட இந்த மாதிரியான ஒரு வழக்க போடுறாங்க தவிர, மதுரையில் வசிக்கக்கூடிய ஹிந்து மக்கள் இதை சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க எந்த இடத்துலையும் கோரிக்கை வைக்கல. எப்போவுமே ஏற்றப்படக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அந்த விளக்குலேயே தீபம் ஏற்றினதை அவங்க வழிபட்டுட்டு போயிட்டாங்களே. இவங்க தான் நாங்கள் அந்த இடத்துல தான் ஏற்றுவோம், சர்வேக்கல்னு அரசாங்கம் சொல்கிறாங்க, இவங்க தீபத்தூன்னு சொல்கிறாங்க, தீபத்தூணில் தான் நாங்கள் ஏற்றுவோன்னு சொல்லி போகிறதே ஒரு தனி கும்பல் அவங்களுடைய நோக்கத்துக்காக தான் போறாங்க அப்படின்றதான பல பேருடைய கருத்தா இருக்கு. அந்த மக்கள் கிட்ட கேட்ட போதே அந்த மக்கள் அதை தானே சொல்றாங்க. நல்ல கேள்வி. அதாவது நான் ஒரே ஒரு ஒத்த கேள்வி கேட்குறேன். அது சர்வே கல்லோ தீபத்தூணோ வெறும் கல்லோ என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த இடம் யாரோடது? திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தோடது. அங்கே அவங்க தீபம் ஏற்றட்டும், மாலை போடட்டும், வழிபடட்டும், சாமி படம் வைக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது 365 நாளில் ஒரு நாளில் கொஞ்ச நேரம் ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றதுனால இதில் எந்த மதத்துக்கும் யாருமே புண்படுத்த போகிறதில்ல. ஏன்னா இதை ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஹைகோர்ட்டில் அவங்க டிவிஷன் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் மதுரை அமர்வில் அவங்களோட ஹியரிங்லே, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, ridiculous and hard to believe
the fear of the mighty state that by allowing representatives of Devasthanam to light a lamp at the stone pillar on a particular day in a year will cause disturbance to public peace. Ridiculous. அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண போய் இதனால ஒரு மாநிலமே பத்தி எரியும்னு சொல்றது ரொம்ப ஒரு ரிடிகுலஸா இருக்கு, ரொம்ப ஒரு சிரிக்கும்படியான விஷயமா இருக்கு. Of course it may happen only if such a disturbance is sponsored by the state itself. We pray no state should stoop to that level to achieve their political agenda. So இன்னைக்கு இத இவ்வளோ அதாவது வெறும் ஒரு மங்களகரமான ஒரு தீபம் ஏற்றத இன்னைக்கு ஒரு நாடே பத்தி ஏறும் ஒரு தீயா ஆக்கி இன்னைக்கு ஒரு மத சார்பின்மைன்ற பேர்ல ஒரு 2 மதத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி இட்ஸ் அன் இமேஜினரி கோஸ்ட், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அண்ட் இமேஜினரி கோஸ்ட் அப்படின்ற வேர்டிக்டே கொடுத்துட்டாங்க. எப்பவுமே இந்து மதத்துல ஆகம விதிப்படி நடக்கிறது அப்படின்றது வழக்கம். ஆனா ஆகம விதிப்படி கோயிலில் உள்ள கருவறை நேர் உச்சியில என்ன விளக்கு இருக்கோ அங்கதான் ஏத்துவாங்க அப்படின்றது அப்படிதான் ஆகம விதியில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆகம விதிப்படி உச்சி பிள்ளையார் கோவில் தான் நேர் கோபுரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விளக்கா இருக்கு. ஆனா எதனால கோவில் கோபுரத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏத்தணும்னு ஏன் சொல்றாங்க? அப்போ அது ஆகம விதிக்கு எதிரான ஒரு விஷயமா இல்லையா? அதுதானே நீதிமன்றத்துல தமிழக அரசு தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு. அதாவது இன்னைக்கு ஹிந்து மதம்ன்றது மற்ற மதங்களையும் சான்று சேர்ந்து இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தோட இருக்கக்கூடிய மதம்ன்றதுக்கு இது ஒன்னே சான்று. நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஆகம விதிபடி உச்சியில ஏத்தணும்னா கூட அங்க தர்கா இருக்கிறதுக்காக இந்த தீபத்தூணை தள்ளி இருக்கிற தீபத்தூண்ல ஏத்தணுன்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். சோ ஆல்ரெடி அங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் ஏத்திட்டு இருந்திருக்காங்க. ஆகம விதிப்படி அது சரியாகத்தான் இருந்திருக்கு. அப்புறம் ஏன் அதை மாத்தணும்னு ஆகம விதிக்கு அப்பாற்பட்டதா இல்ல தவறான ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் ஒத்த கேள்வி கேட்கிறேன். ஆகம விதின்னு நம்ம ஹெச்ஆர்என்சி போர்டு நம்ம மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் பேசுறாரு. அதாவது நீ சொத்ததான் தின்றியான்னு ஒரு சாதாரண ஒரு பாமர மனுஷனை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாக்குல நரம்பு இருக்கக்கூடிய நம்ம சேகர் பாபு அவர்கள் பேசுறாரு. நான் கேட்குறேன், ஒத்த கேள்வி கேட்குறேன். ஆகம விதிபடி இது சரியில்லைன்னு ஹெச்ஆர்என்சி போர்ட்லேருந்து இதற்கு எதிர்ப்பாக முறையீடு பண்ணியிருக்காங்க, கரெக்டு. நான் கேட்குறேன், ஆகம விதிபடி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போது இன்னைக்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு எல்லா கோவிலையும் போர்ட போட்டிருக்கீங்கல்ல, அது ஆகம விதிபடியா? அப்போ அது ஒரு மத நல்லிணக்கத்துக்காக மக்களோட வாழ்வாதாரத்தையும் மக்களோட தினசரி வாழ்க்கையும் ஒட்டின ஒரு விஷயமா கொண்டு வரும். அதே மாதிரி தானே இதுவும் மக்களோட ஒரு பயன்பாட்டுக்காக மலை உச்சியில ஏன் ஏத்துறோம் சொல்றீங்க? உச்சி பிள்ளையார் கோவில் கீழே இருக்கு, ஓகேவா? ஆனா மலை உச்சியில ஏன் ஏத்துறோம் சொல்லுங்க? ஏன்னா அது ஒரு பழக்கம். என்ன வழக்கம்? அவங்க அதாவது பழங்கால வழக்கம் என்னன்னா, ஒரு கோவிலை சுத்தி ஊர் இருக்கும், அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவில் மலை உச்சி கோவிலா இருந்துச்சுன்னா அந்த மலை உச்சியில தீபம் எப்ப ஏத்துறாங்களோ அவங்க வீட்டுல அந்த உச்சியை பார்த்துட்டு அங்க தீபம் எரிஞ்ச உடனே இவங்க வீட்டுல தீபத்தை ஏத்துவாங்க. அப்படின்னா ஒரு மரியாதை, சாமியோட தீபம் முதல்ல எரியட்டும் அப்புறம் வீட்டில் நம்ம தீபம் ஏற்றுவோன்னு ஒரு மரபு, ஒரு தமிழரின் மரபு, ஒரு கலாச்சாரம். அதனால அந்த உச்சியை தேர்ந்தெடுத்தாங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள் லாஜிக்மா இது. ஆனா இப்போ நீங்க அந்த உச்சியை தேர்ந்தெடுத்ததா சொல்றீங்க. இப்போ இது சர்வேக்கல் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றத நீங்க ரகுபதி அவர்கள்கிட்ட பிரஸ் மீட்ல கேட்டப்போ அவருக்கு தெரியல அப்படின்றத நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ இது தீபத்தூண் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீதிமன்றத்துல அதுவும் எழுப்பப்படல. ஸோ இதுதான் பயாஸ்டா இருக்கப்படுது அப்படின்றதுதான் பல பேரினுடைய பல இயக்கங்கள் எல்லாம் அதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ தீபத்தூணுன்றதுக்கும் ஆதாரம் இல்லையே, பல பேருடைய நம்பிக்கையில தானே நீங்க விளக்கேத சொல்றீங்க அப்படின்றது. இருக்கட்டுமே, நான் என்ன சொல்றேன், அந்த தீபத்தூண் ஆதாரம் இல்லைன்றதே
ஆதாரம் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1931 பிரிவி கவுன்சில், பிரிட்டிஷர் காலத்திலேயே இந்த ஆர்குமெண்ட் ஒன்று போயிருக்கு, ஒரு கேஸ் போயிருக்கு, அதுக்கப்புறம் அது செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே அதில் ஏற்றணுன்ற ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது ஹனுமார் சிலை வரைஞ்சிருக்கு, அந்த தூணில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இதை பற்றி அப்படின்லாம் சொல்கிறாங்க, கல்வெட்டுகள் இருக்குது அந்த தூண்லன்னு. ஸோ இது சர்வே கல் இல்லைன்றாங்க. சரி, அதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன், அது சர்வே கல்லாவே இருந்துட்டு போட்டோம். சரி, அது சர்வே கல் தான், வெறும் கல், நான் அங்கே ஏற்றிக்கிறேன்யா, உங்களுக்கு என்னையா பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்ன்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா மேம், கோயிலினுடைய தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல தானே அந்த கல் இருக்கு, அதுல நாங்க ஏத்திட்டு போறோம், அது சர்வே கல்லாவே இருந்தா ஏத்திட்டு போறோம்னு சொல்றீங்க. அதே மாதிரிதான் சிக்கந்தர் தர்கா இருக்கு. சிக்கந்தர் தர்காக்கே உட்பட்ட இடத்துல வச்சு நாங்க கந்தூரி வழிபாடு பண்றோம் அப்படின்றதுதான் வந்து இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய விஷயம். ஆனா அப்ப வந்து அது அந்த மலையில வந்து முருகர் கோவில் இருக்கு அப்படி சொல்லி தானே நீங்க வந்து கந்தூரி வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்க சொன்னீங்க. இப்போ அதே இதுதானே இங்கேயும் சொல்றாங்க, இது அவங்களோட இடத்துல அவங்க கந்தூரி வழிபாடு செய்ய போறாங்க, அதுல எதுக்காக பிரச்சனை பண்ணணும் அப்போ? இல்ல, நல்ல கேள்வி. என்னன்னா இந்த பிரச்சனை வந்தது முதல்ல அவங்க படிக்கட்டுல வச்சு பண்ணதுனால இல்ல, எப்பவுமே சிக்கந்தர் தர்கால வச்சுதான் அடுத்து கரெக்ட். ஏன்னா திருப்பரங்குன்றம் மலைன்னு பார்த்தோம்னா அது பல ஆயிரங்காலம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த மலை. நம்ம சங்ககால இலக்கியங்கள்லயே அது திருப்பரங்குன்றம் மலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது முருகனுக்கான மலையில் நம்ம ஒரு நல்லிணக்கத்தினால சுல்தான்கள் வந்து அந்த ஏரியாவை ஆக்கிரமிச்சப்போ அவங்க வந்து அங்கே ஒரு தர்காவை நியமிச்சிருக்காங்க. அங்கே வந்து அந்த சில பேரோட சமாதியை பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பல 100 வருஷம் முன்னாடி வந்த ஒரு விஷயம்தான் தர்காவே தவிர பல 1000 வருஷமாக அந்த மலை முருகரோட மலையாக இருக்குது. அதனால அதை மதிச்சு இது ஒரு விஷயம், சின்ன விஷயம் விட்டு கொடுக்கறதுல ஒன்று தப்பு இல்லையே. அதே மாதிரி சின்ன விஷயம் நீங்க தர்கா கிட்ட வச்சு பண்ண வேணாம், நீங்க எப்பவுமே ஏற்ற உச்சிப்பிள்ளையார் கோவில் விளக்குல பண்ண வேண்டியதானேன்னா நீங்க மட்டும் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்கன்ற கேள்வி தானே அவங்க வைக்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வரலாற்றுல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆய்வு பண்ணி இது சரியோ தவறோ அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய மக்கள், இப்ப 2025 வாழக்கூடிய மக்கள் அதை சிக்கந்தர் தர்காவையும் ஏத்துக்கிறாங்க, அங்க இருக்கிற கோவிலையும் ஏத்துக்கிறாங்க. இது தமிழர் மலை அப்படின்னு பார்த்துட்டு 2 பேருமே அவங்கவுங்க வழிபாடுகளை செய்யறதுல என்ன தவறு இருக்கு? அப்ப ஏன் இவங்க மட்டும் வந்து விட்டு கொடுக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இதுல யாருமே விட்டு கொடுக்கல. ஏன்னா லீகலியே இதை வந்து 1996 நடந்த ஒரு கேஸ்லையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பல கேஸ் நடந்திருக்கு. இதை நம்ம முன்னாடி இன்டர்வியூஸ்லையும் பேசியிருக்கோம், டீட்டெயில்ஸில் நான் போல. பட் பல கேஸில் நடந்த இடத்துல எது கோவிலோட இடம் எது தர்காவோட இடம் அப்படின்ற ஒரு சர்ச்சைகள் வந்த கேஸ்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 33 சென்ட் தர்கா இருக்கிற இடமும் அவங்க சமாதிகள் இருக்கிற இடமும் அந்த படித்துறையும் வந்தா தர்காவோடது, மீதி இடம் முழுக்க முருகரோடது, திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தோடதுன்றத ரெண்டு சமுதாயமே ஒத்துருக்கு. அடுத்து ஒரு பீஸ் கமிட்டி வச்சு 2005 கூட 2 சமுதாயமே சேர்ந்து சைன் போட்டிருக்காங்க. தர்காவை தாண்டி 15 மீட்டர் தொலைவில் நீங்கள் எந்த மதவிதமான ஒரு மதத்துக்குரிய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் அதை தாண்டி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலான்றது 2 பேருமே 2 சமுதாய மக்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டதில் யாருமே பிரச்சனை பண்ணலையே. அன்னைக்கு இவங்க போய் தீபத்தில் தூணில் தீபம் ஏற்றுற போனப்போ மக்கள் போனப்போ யாருமே பிரச்சனை பண்ணலையே. அங்க இருக்கிற ஜனங்க பிரச்சனை பண்ணலையே, அங்க இருக்கிற தர்காக்காரங்க பிரச்சனை பண்ணலையே, அங்க இருக்கிற முஸ்லிம்கள் பிரச்சனை பண்ணலையே. இப்போ அங்க போய் இவங்க பிரச்சனை பண்றாங்க, இல்ல அந்த இடத்துல நாங்க விளக்கு ஏத்துவோம்னு சொல்லி ஒரு போராட்டத்துல ஈடுபட்டப்போ அங்க இந்து மக்கள் கட்சியில சேர்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டப்போ அங்க இருந்த மதுரை மக்கள் வந்து கை தட்டுனாங்க அப்படின்றதும் பார்க்க முடிஞ்சது இல்லையா, வீடியோக்கள் எல்லாம் வந்தது. அப்ப அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அங்க வந்து மதுரை மக்கள் கை தட்டினாங்களா இல்லையான்னு, ஏன்னா எந்த மீடியாவில் பார்க்குறோன்ற பொறுத்து நமக்கு தெரியும், அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் அங்கே வந்து போராட்டம்ன்றது ஏன் ஆரம்பிச்சிச்சு? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நிஜமாவே ஒரு லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் எண்ணம் அப்படின்னா வெரி மச் வெல்கம் டு டூ தட். எங்கே நீங்கள் வச்சுருக்கணும் போலீஸை? தர்கா பக்கத்தில் போலீஸை வச்சுருக்கணும், இல்லை
அந்த தூண் பக்கத்துல போலீஸை வச்சிருக்கணும். அங்க போய் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி, ஒரு சர்ச்சை எழும்புற மாதிரி, ஒரு 2 மதத்துக்குள்ள அங்க ஒரு கலவரம் உண்டாக கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தாலோ, ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலோ, அப்போ போலீஸ் வந்து தடுத்திருந்தா நான் ஒத்துக்கிறேன். நான் இதை 100% ஒத்துக்கிறேன். இல்லை, நீங்க ஏத்த போறதுக்குள்ளேயே அதாவது மலையே ஏறக்கூடாதுன்னு அங்கேயே நீங்க மறிச்சிங்கன்னா, அப்போ ஒரு தமிழனா, ஒரு மதத்தை சார்ந்தவனா, அப்போ எங்க மதத்தோட ஒரு வழிபாட்டு தலத்துல என்ட்ரிக்கே மறுப்பா நான் கேட்கிறேன். அப்போ ஒரு மனுஷனோட ஒரு அடிப்படை உரிமையே இங்க கேள்விக்குறியாகுதுல்ல. அங்க உள்ள அந்த தமிழனின், ஒரு முருக பக்தனின் அடிப்படை உரிமையே இங்க கேள்விக்குறியே ஆகுதே. ஓகே, இப்போ தமிழ்நாடு அரசு இது மேல்முறையீடுக்கு போறாங்க, நீதிமன்றம் இதுக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த பிரச்சனை வந்து பெருசாக்கும் போது, நயனா நாகேந்திரன் அவர்கள்லாம் கைது செய்யப்படும் போது எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பேசினாங்க. அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப யாருமே அதை பத்தி பேசுறது கிடையாது. ஏன் தாவேகா கட்சி தலைவரும் அதை பத்தி எல்லாம் எந்த கருத்துக்களும் வைக்கல. இது வந்து இதை பேசினாதான் பெருசாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? ஒரு பிரச்சனை தொடங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அது தீபம் ஏத்துறது. ஏன்னா இன்னைக்கு தீபம் ஏற்றணும்னு ஒரு கோர்ட்டோட வேர்டிக்ட் வந்திருந்தாலும், இந்த வருஷம் கார்த்திகை தீபம் முடிஞ்சுதே. இந்த வருஷம் கார்த்திகை தீபம் அன்றைய நாள், அன்றைய நேரம் தள்ளி போச்சுல. அப்போ இனிமே அடுத்த வருஷம்தான். ஸோ இன்னைக்கு இதை வந்து இன்னும் பேசிட்டு இருக்கிறது, இன்னும் கையில ஒரு ஆயுதமா எடுத்துட்டு இருக்கிறது யாரு? நாங்க மத நல்லிணக்கம்னு பேசிட்டு திரியிற இந்த திமுக அரசு மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு 4.5 வருஷ ஆட்சியில தமிழ்நாட்டை 9.5 லட்சம் கோடி நிதி நெருக்கடியில தள்ளிட்டு, இங்க வர முதலீடெல்லாம் ஆந்திராக்கும் கர்நாடகாவுக்கும் ஓடி போயிட்டு, இன்னைக்கு 4.5 வருஷ ஆட்சியில சாதனையெல்லாம் சோதனையா முடிஞ்சிடுச்சு. அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறோம், திருப்பி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அதை அமல்படுத்தாமல் அதை விட கம்மியாக கொடுத்துட்டு, இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை ரோட்டில் நடு தெருவில் கதற விட்டுட்டு, இன்னைக்கு மாணவர்களோட மெட்ராஸோட கார்பஸ் ஃபண்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கார்பஸ் ஃபண்டில் கை வச்சு சொராண்டிட்டு, இன்னைக்கு ஒரு துறையிலும் பல 1000 கோடி ஊழல் பண்ணிட்டு, இன்னைக்கு திமுக காரங்க என்ன பேச முடியும்? தேர்தல் பக்கத்துல வருது, தன்னோட என்னத்தை பேச முடியும்? இன்னி வரைக்கும் திமுகவோட, அதாவது இன்னைக்கு எஸ்ஐஆர் வேற வந்துருச்சு, இதனால கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு கள்ள ஓட்டு நம்பி, எந்த ஒரு ஓட்சோரியை நம்பி திமுக காரங்க இருந்தாங்களோ, ஜெயிக்கணும்னு நினைச்சாங்களோ, அதுவும் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஓட்சோரின்னு இன்னைக்கு இதுதான் ஓட்சோரி, இதுதான் ஒரு ஓட்சோரி. ஏன்னா இல்லாத ஒரு பிரச்சனைன்னு உண்டு பண்ணி 2 மதத்தை சாதாரணமா மக்கள் வந்து, தினசரி மக்கள் வந்து, நான் கேட்குறேன், நீங்க என்ன மதம்னு எனக்கு தெரியுமா? நான் என்ன மதம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்துல ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கவங்க யாரு என்ன மதம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம மேனேஜர் பாஸ் என்ன மதம் தெரியுமா? சாதாரண பாமர மக்கள் என்னைக்குமே மதத்தையும் ஜாதியையும் மனசுல வச்சுட்டு நம்ம ஓட்டம் ஓடலை. அவங்க பாவம் அன்றாடம் காட்சிக்கு ஓடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு சாதாரண மக்களை மத வெறியர்களா தூண்டி விட்டு, இன்னி வரைக்கும் கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் மதத்தையும் மொழியும் மட்டுமே ஒரு கையில எடுத்து, ஆயுதத்தை எடுத்து, எந்த அளவுக்கு ஒரு மத வெறியை தூண்டுறாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை வெறும் ஒரு மத வெறி உண்டாக்கும், மக்களை பிளவுபடுத்தும் ஒரு பிளவு சக்தியாக மட்டுமே கையாளுறது திமுகன்றதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி இந்த புக்கு ரிலீஸ் பண்றாங்க புத்தக கண்காட்சியில. திருப்பரங்குன்றம் விவகாரம், GR சுவாமிநாதன் நீதிபதியா
RSS ரவுடியா ம். ஒரு நீதிபதி அவர்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இது? RSS ரவுடியான்னு இது திமுகவின் புத்தக கண்காட்சியில வெளியிட போறாங்க. ம். இதனை கண்டனம் பண்ணி இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இப்போ இன்னைக்கு just 1 hour back they have released இந்த புத்தகத்தை நிறுத்தணும்னு. ஸோ இன்னைக்கு ஒரு நீதிபதிக்கு கூட நீதி இல்லை இந்த தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கு ஒரு மத வெறியை தூண்டும் இந்த திமுக அரசு. மக்கள் 2026 இதுக்கு பதில் சொல்லியே தீர்வாங்க. ஏன்னா நான் கேட்கிறேன், நீதிபதியா RSS ரவுடியா? ம். இதுதான் சார் உங்க டேஷ் அரசியலா? நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்கு தேவை ம். மதவாத அரசியலா உங்க டேஷ் அரசியலா சார்? பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னா கூட 2026 மக்கள் இந்த டேஷுக்கு பதில் சொல்லியே தீருவாங்க, ஒரு முடிவு கட்டியே தீருவாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க. நன்றி. நன்றிம்மா.